ஒரு பெரிய ஆக்ஷன் படம் பார்க்க தியேட்டருக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். அதாவது எந்த ஒரு டைட்டில் கார்டும் இல்ல, கேரக்டர் அறிமுகம் எதுவுமே இல்ல. நீங்க உள்ள நுழையும் போதே ஸ்கிரீன்ல ஒரு பிரம்மாண்டமான வெடி விபத்து நடக்குது. ஆமா, அது ஒரு பயங்கரமான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கரெக்ட். ஒரு மாபெரும் போர் நடந்து முடிஞ்சிருக்கு. தோத்து போன ஆட்கள் எல்லாம் வானத்திலிருந்து அதல பாதாளத்துக்கு தலைகீழா விழுந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே நேரடியா புயலோட மையத்துக்குள்ளேயே உங்களை தூக்கி போடுற ஒரு ஃபீல் எப்படி இருக்கும்? எந்த ஒரு முன்னுரையும் இல்லாம நேரடியா ஆக்ஷனுக்குள்ள குதிக்கிறது. அதேதான். இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்ல சிக்கி தவிக்கிற உங்களுக்கு விஷயங்களை ரொம்ப தெளிவாவும் சுவாரஸ்யமாவும் புரிய வைக்கிற நம்மளோட இந்த தேடல்ல இன்னைக்கு அப்படிதான் ஒரு மாபெரும் வெடிவிபத்துக்கு நடுவுல இருந்து ஆரம்பிக்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஓப்பனிங் இது. ஆமா, நம்ம கையில இருக்கிற சோர்சஸை வச்சு 1667ல ஜான் மில்டன் எழுதின பாரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற காவியத்தை நம்ம இன்னைக்கு அலச போறோம். கண்டிப்பா. இது வெறும் ஆதாமேவாள் கதை மட்டும் கிடையாது. அதான் நானும் சொல்ல வந்தேன். இதுக்குள்ள இருக்கிற அரசியல், ஈகோ, உளவியல் இதையெல்லாம் பத்தி தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். இப்போ அந்த ஹாலிவுட் பட உதாரணத்துல நீங்க சொன்ன உத்திய இலக்கியத்துல இன் மீடியாஸ் ரெஸ் அப்படின்னு சொல்வாங்க. ஓஹோ, இன் மீடியாஸ் ரெஸ். ஆமா, அதாவது ஒரு கதையோட தொடக்கத்துல இருந்து ஆரம்பிக்காம நேரடியா கதையோட நடுப்பகுதியில உச்சக்கட்ட பரபரப்புல இருந்து ஆரம்பிக்கிறது. மில்டன் தன்னோட காவியத்தை அப்படிதான் தொடங்குறாரு. பார்க்கறதுக்கு ஒரு 17ஆம் நூற்றாண்டுல வந்த பழைய கவிதை மாதிரி இருந்தாலும் இதோட அப்ரோச் ரொம்ப மாடர்னா இருக்கு. உண்மைதான். இது ஒரு பழைய கவிதை அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. இன்னைக்கு நம்ம சுத்தி நடக்கிற அதிகார போட்டிகள், மனிதர்களோட ஈகோ, ஒரு வீழ்ச்சிய மனம் எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிற அத்தனை விஷயங்களுக்கும் இந்த படைப்பு ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி செயல்படுது. அப்போ இதை ஒரு மத கதையா பார்க்கறதை விட கண்டிப்பா மனித உளவியலோட இருண்ட பக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா பார்க்கறது தான் ரொம்ப சரியா இருக்கும். சூப்பர். இப்போ அந்த வெடிகுண்டு வெடிக்கிற காட்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வெடிகுண்டை செட் பண்ணது யார் அப்படிங்கறத நாம பார்க்கணும். ஜான் மில்டன். ஆமா, ஜான் மில்டன் ரொம்ப முக்கியமான ஆளு. அவர் வாழ்ந்த 17ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்து ரொம்ப அமைதியான காலகட்டம் கிடையாது இல்லையா? அவர் ஒரு கவிஞர் மட்டும் இல்ல, ரொம்ப தீவிரமான அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டவர். ஆம், மிக தீவிரமான அரசியல் ஈடுபாடு அவருக்கு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவரு இங்கிலாந்து திருச்சபையை, அதாவது சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை ஒழிக்கணும்னு வெளிப்படையா எழுதினவர். அது மட்டும் இல்லாம அப்போ இருந்த இங்கிலாந்து மன்னர் 1ஆம் சார்லஸ தூக்குல போடணும்னு வாதாடினவர். ஆமா, அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த காலத்துல. ஒரு கவிஞர் தன்னோட நாட்டு ராஜாவே கொல்றதுக்கு வெளிப்படையா சப்போர்ட் பண்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு ராடிக்கலான ஆளா இருந்திருக்கணும். அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இங்கிலாந்துல ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. இங்கிலீஷ் சிவில் வார். கரெக்ட். ராஜாவுக்கு கடவுள் கொடுத்த உரிமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அத மில்டன் கடுமையா எதிர்த்தாரு. எந்த ஒரு தனி மனிதனும் அவன் ராஜாவாகவே இருந்தாலும் கேள்வி கேட்க முடியாத சர்வாதிகாரியா இருக்கக்கூடாது. அதேதான். அதுதான் அவருடைய திடமான நம்பிக்கை. இதுக்காக அவர் நிறைய அரசியல் கட்டுரைகள் எழுதினாரு. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மதமும் அரசும் ஒன்னு சேர்ந்து மக்களை அடக்கி ஆள்றத அவர் முழுமையா எதிர்த்தாரு. ரைட். இப்போ மில்டனோட அரசியல் நிலைப்பாடு சரியா தவறா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள நம்ம போகல. ஆமா, அது நம்ம நோக்கமும் கிடையாது. ஆனா சர்வாதிகாரத்தை அவர் எந்த அளவுக்கு வெறுத்தாரு அப்படிங்கிற இந்த உணர்வு தான் பாரடைஸ் லாஸ்ட் உருவாக ஒரு முக்கியமான உந்து சக்தியா இருந்துச்சு. கண்டிப்பா. இத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த படைப்பை அணுகணும். அவர் ராஜாக்களை எதிர்த்தாரு, சர்வாதிகாரத்தை எதிர்த்தாரு. ஆனா அவர் எழுதின காவியத்தோட லட்சியம் இருக்கே, அது ரொம்பவே பிரம்மாண்டமானது. பிரம்மாண்டம்னா சாதாரண பிரம்மாண்டம் இல்ல. அதாவது ஹோமர் மற்றும் வெர்ஜில் மாதிரி பழங்காலத்து கிரேட் கவிஞர்கள் எல்லாம் நான் மிஞ்ச போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு இருந்திருக்கு. ஆமா, அது ரொம்ப வெளிப்படையாவே தெரியும். அதுலயும் குறிப்பா சாதாரணமா கவிஞர்கள் காவியம் எழுதும் போது கிரேக்க தேவதைகளை தங்களுக்கு வழிகாட்ட அழைப்பாங்க. ஆனா மில்டன் எனக்கு கிரீக்க தேவதைகள் எல்லாம் வேணாம், மோசஸ்க்கு வழிகாட்டின அதே பரிசுத்த ஆவிதான் எனக்கும் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு புது டைரக்டர் தன்னோட முதல் படத்தோட ஆடியோ லான்ச்ல என் படம் ஹாலிவுட் பாலிவுட் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுடும், ஏன்னா எனக்கு டைரக்ஷன் சொல்லி கொடுத்ததே கடவுள் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அதீத அகங்காரமா எனக்கு தெரியுது. வெளிப்படையா பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஈகோ அல்லது அகங்காரம் மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி மில்டனோட ஆழமான ஒரு தத்துவம் இருக்கு. என்ன தத்துவம் அது? மில்டன் என்ன நினைச்சாருன்னா, ஹோமர் எழுதினது வெறும் மனிதர்களோட போர்கள், ட்ராய் நகரத்து சண்டைகள் பத்தி மட்டும்தான். ஆனா தான் எழுத போறது மனித குலத்தோட ஒட்டுமொத்த வரலாற்ற. நன்மைக்கும் தீமைக்கும் இடையில நடக்கிற பிரபஞ்ச போரை பத்தி எழுதுறாரு. கரெக்ட்.
அதனால தனக்கு சாதாரண மியூஸ்கள் பத்தாது, பிரபஞ்சத்தை உருவாக்குன அந்த ஆதி சக்தி தான் தனக்கு உதவணும்னு அவர் நம்பினாரு. கடவுளின் வழிகளை மனிதர்களுக்கு நியாயப்படுத்துவது அப்படிங்கிறது தான் அவரோட அல்டிமேட் நோக்கம். அதாவது ஜஸ்டிஃபை தி வேஸ் ஆஃப் காட் டு மென். எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாம நேரடியா கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை நிலைநிறுத்த அவர் ஆசைப்பட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் இந்த காவியத்தை எழுதும்போது அவருக்கு முழுசா கண் பார்வை போயிடுச்சு. ஆமா, இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். அவர் ஒரு பார்வையற்றவரா இருந்து தன்னோட பொண்ணுங்க கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல அவங்க அதை எழுதுனாங்க அப்படிங்கிற குறிப்பை படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. இருட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பிரபஞ்சத்தோட வெளிச்சத்தை பத்தி அவர் விஷுவலைஸ் பண்ணிருக்காரு. இப்போ நாம அந்த இன் மீடியாஸ் ரெஸ் ஆக்ஷன் காட்சிக்குள்ள வருவோம். அவர் தன்னோட மாபெரும் காவியத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஒரு உலகத்தை காப்பாத்துற ஹீரோ அறிமுகப்படுத்தி ஆரம்பிக்கல. இல்லவே இல்ல. கதையோட மாபெரும் வில்லன, அதாவது சாத்தான அறிமுகப்படுத்தி ஆரம்பிக்கிறாரு. சொர்க்கத்துல கடவுளுக்கு எதிரா ஒரு பெரிய கிளர்ச்சி பண்ணி தோத்து போய் 9 நாள் பாதாளத்துல விழுந்த நரகத்தோட நெருப்பு ஏரியில மயங்கி கிடக்கிற ஒரு வில்லன். அந்த நரகத்தை மில்டன் விவரிக்கிற விதம் ரொம்பவே யுனிக்கானது. நரகத்துல எரியற அந்த நெருப்புல இருந்து வெளிச்சமே வராதான், இருட்டு மட்டும்தான் வருமா. அடா, வெளிச்சம் வராத நெருப்பா? ஆமா, அத பார்க்கக்கூடிய இருள், அதாவது டார்க்னஸ் விசிபிள் அப்படின்னு ஒரு முரண்பாடான வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த நெருப்பு உங்களை சுடும், ஆனா எந்த வெளிச்சத்தையும் தராது. சுத்தி என்ன இருக்குன்னே தெரியாம அந்த வலியில தவிக்கிறது தான் நரகத்தோட உண்மையான தண்டனை. தன்னோட தளபதியான பியல்செபப் கிட்ட பேசுறான். அந்த இடத்துல சாத்தான் பேசுற பேச்ச கேட்டா அவன் கொஞ்சம் கூட திருந்தின மாதிரியோ வருத்தப்படுற மாதிரியோ தெரியலையே. அதுதான் சாத்தானோட கேரக்டரு. நம்ம தோத்துட்டோம், ஆனா அதுக்காக நான் கடவுள் கால்ல போய் விழமாட்டேன், சொர்க்கத்தோட சர்வாதிகாரத்துக்கு எதிரா என் போர் தொடரும் அப்படின்னு ரொம்ப வீரப்பா பேசுறான். அது ஒரு பயங்கரமான ஸ்பீச். இத பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, எலெக்ஷன்ல டெபாசிட் காலியாகி படுதோல்வி அடைஞ்ச ஒரு அரசியல்வாதி கேமரா முன்னாடி நின்னுகிட்டு, இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு தார்மீக வெற்றி, மக்கள் எங்க பக்கம்தான் இருக்காங்க, நாங்க தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு கெத்து காட்டுவார்ல. ஆமா, அதேதான். அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிலூஷன்ல சாத்தான் இருக்கான் அப்படின்னு தோணுது. நீங்க சொல்ற அந்த பொலிட்டிக்கல் டினையல் ரொம்பவே பொருத்தமான ஒப்பீடு. ஆனா சாத்தானோட அந்த பேச்சுக்குள்ள இருக்கிற மெக்கானிசம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அவன் வார்த்தைகள்ல ஒரு பயங்கரமான கவர்ச்சி இருக்கு. ஆமா, படிக்கிற நமக்கே ஒரு செகண்ட் புல்லரிக்குது. அவனோட உடம்ப வேணா கடவுள் அழிக்கலாம், ஆனா அவனோட விருப்பத்தையோ எதிர்க்கிற குணத்தையும் அழிக்க முடியாதுன்னு அவன் சொல்றான். இதனாலதான் பின்னாடி வந்த வில்லியம் பிளேக், ஷெல்லி மாதிரியான ரொமான்டிக் காலத்து கவிஞர்கள் எல்லாரும் சாத்தான் தான் அந்த காவியத்தோட உண்மையான ஹீரோ அப்படின்னு கொண்டாடினாங்க. ஓ, வில்லியம் பிளேக் அப்படி சொல்லியிருக்காரா? ஆமா, வில்லியம் பிளேக் என்ன சொன்னார்னா, மில்டன் தனக்கு தெரியாமலே சாத்தானோட பட்சத்துல இருந்து எழுதிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ கடவுளின் வழிகளை நியாயப்படுத்தணும்னு காவியம் எழுத ஆரம்பிச்ச மில்டன் எப்படி சாத்தான ஒரு ஹீரோ மாதிரி காட்டினாரு? அது முரண்பாடா இல்லையா? மில்டன் என்ன சாத்தானுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதினாரா? மில்டன் வேணும்னு அப்படி பண்ணல. ஆனா அங்கதான் மில்டனோட ஆழ் மனசு வேலை செஞ்சிருக்கு. நாம முதல்ல பேசணும் இல்லையா, மில்டன் சர்வாதிகார அரசர்களை கடுமையா எதிர்த்தவர்னு. ஆமா ஆமா, 17ஆம் நூற்றாண்டு அரசியல். அந்த சர்வாதிகார எதிர்ப்பு, கோபம், கிளர்ச்சி மனப்பான்மை எல்லாமே அவருக்கு தெரியாமலே சாத்தான் கேரக்டருக்குள்ள ஊடுருவிடுச்சு. முழுமையான அதிகாரத்தை எதிர்த்து போராடுற ஒருத்தனுக்கு என்னென்ன நியாயங்கள் இருக்குமோ அது அத்தனையும் சாத்தானோட வசனங்கள்ல அவர் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணிட்டாரு. ஓஹோ, அதனாலதான் சாத்தான படிக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த எதிர்ப்பு குணம் அவனோட ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகிடுது. எக்ஸாக்ட்லி. சோ மில்டன் தன்னோட அரசியல் கோபத்தை சாத்தான் வழியா வெளிப்படுத்திட்டாரு. சரி, இப்ப சாத்தான் அந்த நெருப்பு ஏரியிலிருந்து எந்திரிச்சு நிக்கிறான். அவனோட உடம்ப மில்டன் விவரிக்கிறப்போ ஒரு பெரிய திமிங்கில மாதிரியோ இல்ல கிரேக்க புராணங்கள்ல வர்ற டைட்டன் மாதிரியோ பிரம்மாண்டமா இருக்கான்னு சொல்றாரு. ஆமா, அவனோட உருவம் அந்த நரகத்துக்கு ஏத்த மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. அவங்க அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவங்க, அவங்களோட சொந்த பலத்துல தான் அந்த நெருப்புல இருந்து எந்திரிச்சு வர்றதா சாத்தான் நினைச்சுக்கிறான். ஆனா கடவுள் எல்லா வல்லவராச்சே. கரெக்டான கேள்வி. கடவுளுக்கு தெரியாம அவரோட அனுமதி இல்லாம சாத்தானால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாதே. அப்புறம் எப்படி அவன் சுதந்திரமா செயல்படுறதா அவங்க நினைக்கிறாங்க? இது ரொம்ப ஆழமான தத்துவார்த்தமான கேள்வி. மில்டன் இங்கதான் ஒரு நுட்பமான சைக்காலஜியை வைக்கிறாரு. சாத்தானா அவனோட படைகளும் தங்களுக்கு சுயாதீன விருப்பம், அதாவது ஃப்ரீ வில் இருக்கிறதா முழுசா நம்புறாங்க. தாங்களாதான் எந்திரிச்சு வர்றதா நினைக்கிறாங்க. ஆமா, ஆனா கடவுளோட அனுமதி இல்லாம பிரபஞ்சத்துல ஒரு இலை கூட அசையாது அப்படிங்கறதுல மில்டன் தெளிவுபடுத்துறாரு. சாத்தானுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா அதுவும் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன விஷயம்தான்.
அப்ப அவனோட கிளர்ச்சி எல்லாமே அந்த மாஸ்டர் பிளானுக்குள்ள அடக்கமா? கண்டிப்பா. அவனோட ஒவ்வொரு கிளர்ச்சியும் ஒவ்வொரு ஆக்ஷனும் கடைசியில கடவுளோட மாபெரும் திட்டத்துக்கு உதவி பண்ற மாதிரி தான் அமையப் போகுது. இத சாத்தான் உணராம தான் ஒரு தனிப்பட்ட ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதத்தான் சாத்தான் அவனோட அந்த ஃபேமஸான வசனத்துல சொல்றான், மனம் தனக்கென ஒரு சொந்த இடத்தை கொண்டுள்ளது, அதால் நரகத்தை சொர்க்கமாகவும் சொர்க்கத்தை நரகமாகவும் மாற்ற முடியும்னு. ஆமா, த மைண்ட் இஸ் இட்ஸ் ஓன் பிளேஸ். கேட்கறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு. அதுக்கப்புறம் சொர்க்கத்தில் அடிமையா இருக்கிறத விட நரகத்தில் ஆட்சி செய்வதே மேல் அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக் பேசுறான். Better to reign in hell than serve in heaven. ஆனா எனக்கு இது சுத்தமா ஒரு மனப்பிரமையாத்தான் படுது. நரகத்தோட கொடூரமான நெருப்புல வெந்துகிட்டு இருக்கான், சுத்தி வெறும் இருட்டு, வலியால துடிக்கிறான். இந்த நிலைமையில நின்னுகிட்ட நான் தான் இங்க ராஜா அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல லாஜிக்? இது ஒரு பித்தலாட்டம் இல்லையா? லாஜிக்கலா பார்த்தா அது முழு முட்டாள்தனம்தான். ஆனா சைக்காலஜிக்கலா பார்த்தா அது ஒரு கோப்பிங் மெக்கானிசம். கோப்பிங் மெக்கானிசமா? கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அதாவது ஒரு மனிதன் முழுமையான அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் இழக்கும்போது அவன் மனசு தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு போலி யதார்த்தத்தை உருவாக்குது. இந்த தேடலை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கே இது உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கலாம். நிச்சயம். நம்ம டே டு டே லைஃப்ல இதை பார்க்கலாம். நீங்க வேலை பார்க்குற இடம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கலாம். இல்ல ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நீங்க சிக்கி இருக்கலாம். அங்கிருந்து வெளியே வரவும் முடியாம, அங்க படுற அவமானங்களை ஏத்துக்கவும் முடியாம. நான் இங்க அடிமை இல்ல, எனக்கு இங்க ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு, நான் தான் இங்க நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு பொய்ய சொல்லி சமாதானம் பண்ணிப்போம். எக்ஸாக்ட்லி, அதுதான் சாத்தான் பண்றதும் அதேதான். உண்மையான சுதந்திரத்தை இழந்துட்டோம் அப்படிங்கிற நிஜத்தை ஏத்துக்க முடியாம தன்னோட கற்பனையில ஒரு சுதந்திரத்தை உருவாக்கி அந்த மாயைக்குள்ளேயே அவன் சந்தோஷப்படுறான். வாவ், அந்த பாயிண்ட் ரொம்பவே ரிலேட்டபிளா இருக்கு. நரகத்தை ஒரு இடமா பார்க்கறத விட மனநிலையா பார்க்கறது தான் கரெக்ட். ஆமா, சரி, இப்போ சாத்தான் தன்னோட மைண்ட் செட்டை சரி பண்ணிட்டான். நான் தான் ராஜா, இதுதான் என் ராஜ்யம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா ராஜாவுக்கு ஒரு படை வேணும், ஒரு சிம்மாசனம் வேணும், ஒரு பெரிய அரண்மனை வேணும் இல்லையா? கண்டிப்பா வேணும். அடுத்த கட்டமா நரகத்துல சாத்தான் தன்னோட சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்குறான் அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யம். தன்னோட படைகளை அவன் திரட்டுறான். அந்த படைகள்ல யார் இருக்காங்க தெரியுமா? பின்னாடி மனித வரலாத்துல கடவுள்களா வழிபடப்பட போற எல்லாரும் சாத்தானோட படைகள்ல இருக்கிற பேய்கள் தான் அப்படின்னு மில்டன் சொல்றாரு. ஆமா, மொலோக், பேலியல், விலங்கு முகங்களை கொண்ட எகிப்திய கடவுள்கள், பண்டைய கிரேக்க கடவுள்கள், இவங்க எல்லாரையுமே மில்டன் வீழ்ந்த தேவதைகளா, அதாவது ஃபாலன் ஏஞ்சல்ஸா காட்டுறாரு. இது ரொம்ப துணிச்சலான ஒரு விஷயமாச்சு. இதுல மில்டனோட தியாலஜி என்னன்னா, உண்மையான கடவுளை விட்டு மனிதர்களை திசை திருப்புவதற்காக சாத்தானோட படைகள் தான் பூமிக்கு வந்து தங்களை போலி தெய்வங்களா நிலைநிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது. இது ரொம்பவே கான்ட்ரோவர்ஷியலான ஒரு பார்வை. ஆனா இது மூலியமா மில்டன் தன்னோட காவியத்தோட ஸ்கேலை எவ்வளவு பெருசாக்குறாரு பாருங்க. ஆமா, உலகத்துல இருக்கிற அத்தனை புராணங்களையும் இதிகாசங்களையும் தன்னோட ஒரே படைப்புக்குள்ள அடக்கிடுறாரு. கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாமன் நரகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொர்க்கத்துல இருக்கும்போதே ஒரு வித்தியாசமான ஆளாம். சொர்க்கத்துல கடவுளை பார்த்து கும்பிடுறத விட்டுட்டு கீழே தரையில பதிக்கப்பட்டிருக்கிற தங்கத்தையும் வைரத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பானாம். ஆமா, அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த தங்கம் மேலதான். நரகத்துக்கு வந்த பின்னாடியும் அவனோட அந்த புத்தி மாறல. அவனோட தூண்டுதலால அந்த பேய்கள் எல்லாம் நரகத்தோட பூமியை தோண்டி தங்கம் எடுக்கிறாங்க. அந்த காட்சி ரொம்ப விஷுவலா இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருத்தன் ஒரு பிரம்மாண்டமான இயற்கை அழகு நிறைந்த காட்டுக்குள்ள போய் சுத்தி இருக்கிற மரங்களையும் மலைகளையும் பார்த்து ரசிக்காம கீழே குனிஞ்சே மண்ணல கடக்கிற மினுமினிப்பான கற்களை மட்டும் பொறுக்கிட்டு இருந்தா எவ்வளோ முட்டாள்தானமோ அதே மாதிரிதான் மாமன் பண்றதும். பார்வை எங்க இருக்கோ அதுதான் அவங்க உலகமா மாறுது. நிச்சயமா அந்த தங்கம் மேல இருக்கிற வெறியால தான் நரகத்துல அவங்க தங்கத்தை எடுக்கிறாங்க. அந்த தங்கத்தை வச்சு நரகத்தோட ஆர்கிடெக்டான மல்சிஃபர் அப்படிங்கிற பேய் ஒரு பிரம்மாண்டமான கோயில கட்டுறான். அந்த இடத்துக்கு பேரு தான் பாண்டமோனியம். ஆமா, பாண்டமோனியம். இது ஒரு கிரேக்க வார்த்தை. இதுக்கு அனைத்து பேய்களுக்கான இடம் அப்படின்னு அர்த்தம். அந்த பாண்டமோனியம் பில்டிங் எப்படி இருக்குன்னா, எஜிப்திய பிரமிடுகளை விட மனிதர்கள் இதுவரைக்கும் கட்டின எந்த ஒரு மாளிகையை விடவும் ரொம்ப பிரம்மாண்டமா தங்கம் வைரோன்னு தகதகன்னு மின்னுது. சுருக்கமா சொன்னா நரகத்துக்குள்ள ஒரு செமையான கேபிட்டல் சிட்டியை அவங்க உருவாக்கிட்டாங்க. கரெக்ட். இங்க தான் மில்டன் தன்னோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கையே வைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த பிரம்மாண்டமான பாண்டமோனியம் கட்டிடத்தை கட்டி முடிச்சிட்டு உள்ள போய் ஒரு பெரிய மீட்டிங் போடுறதுக்காக அந்த பேய்களெல்லாம் ஒன்னு சேருதுங்க. இங்கதான் அந்த ட்விஸ்ட் வருது. அவங்க எல்லாமே மலை மாதிரி டைட்டன் சைஸ்ல பிரம்மாண்டமா இருக்கிறவங்க. ஆனா அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு விவாதிக்கிறதுக்காக அவங்க தங்களை சின்ன குள்ளர்களா சுருக்கிக்கிறாங்க.
தேனீகள் மாதிரி லட்சக்கணக்கான பேய்கள் சுருங்கி உள்ள போகுது. எனக்கு இது ரொம்ப சிரிப்பா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிட்டு உள்ள போறதுக்காக தங்களையே ஏன் சுருக்கிக்கணும்? இது ரொம்பவே அப்சர்டான ஒரு இமேஜ் இல்லையா? பாக்குறதுக்கு அப்சர்டா இருக்கலாம். ஆனா இந்த இமேஜ்குள்ள தான் மில்டன் ஒரு மிக கடுமையான அரசியல் மற்றும் மத விமர்சனத்தை வைக்கிறாரு. ஓ, இதுக்குள்ளே அரசியலா? ஆமா, மில்டன் யாரு? ரொம்ப ஆடம்பரமான திருச்சபைகளை எதிர்த்தவர்னு நம்ம பார்த்தோம். குறிப்பா கத்தோலிக் மற்றும் ஆங்கிலிக்கன் சர்ச்சோட பிரம்மாண்டத்தையும் அங்க நடக்கிற ஊழலையும் அவர் கடுமையா விமர்சிச்சாரு. அப்போ பாண்டமோனியம் அப்படிங்கிறது? பாண்டமோனியத்தோட அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அந்த ஆடம்பரமான சர்ச் கட்டிடங்களை குறிக்குது. வெளியில பாக்குறதுக்கு தங்கம் வைரம்னு அந்த பில்டிங் ரொம்ப பெருசா இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிறவங்க ஆன்மீக ரீதியாவும் சிந்தனை ரீதியாவும் ரொம்ப சின்னவங்க, அதாவது குள்ளர்கள் அப்படிங்கறத மில்டன் உருவகப்படுத்துறாரு. அடடே, பில்டிங் பெருசு, ஆனா உள்ள இருக்கிற மனிதர்களோட புத்தி ரொம்ப சின்னது. ஆமா, அது வெறும் போலி ஆடம்பரத்தோட உச்சக்கட்டம். அந்த பேய்கள் தங்களை சுருக்கிக்கிறது அதிகாரத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும், மனிதர்கள் தங்களோட மனசாட்சியையும் சுயமரியாதையையும் எப்படி சுருக்கிக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப ஷார்ப்பா காட்டுது. சோ, இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். மில்டனோட மாபெரும் லட்சியம், அவர் எப்படி தன்னோட அரசியல் கோபத்தை சாத்தானோட கிளர்ச்சியா மாத்தினாரு அப்படிங்கறத பார்த்தோம். ஆமா, ரொம்ப தெளிவா பார்த்தோம். அது மட்டும் இல்லாம, நான் தான் ராஜா அப்படின்னு சாத்தான் தனக்குத்தானே சொல்லிக்கிற அந்த டினாயல், பாண்டமோனியத்தோட போலி ஆடம்பரம், நிறைய விஷயங்களை அலசினோம். ஆரம்பத்துல சாத்தான் ரொம்ப கரிஸ்மேட்டிக்கான ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சாலும் அவன் படிப்படியா வீழ்ச்சி அடைஞ்சு தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு கடைசியில ஒரு குள்ளனா சுருங்கி நிக்கிறத மில்டன் ரொம்ப ஜீனியஸா காட்டியிருக்காரு. இது வெறும் தேவதைகளும் பேய்களும் சண்டை போடுற ஒரு ஃபேண்டசி கதை இல்ல. கண்டிப்பா கிடையாது. இது மனித ஈகோவோட ஆபத்தை ரொம்ப தெளிவா காட்டுற ஒரு மேப். மனம் தனக்கென ஒரு சொந்த இடத்தை கொண்டுள்ளது அப்படிங்கிற சாத்தானோட வரி ஒரு பாசிட்டிவான மோட்டிவேஷன் மாதிரி தெரிஞ்சாலும் அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற ஒரு இருண்ட மாயே அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு நாமே கற்பனையா ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு அதுல நாம தான் பெரிய ஆள்னு நினைக்கிறது ஒரு பெரிய ட்ராப். ஆமா, அது ஒரு பெரிய வலையல கொண்டு போய் விட்டுடும். அந்த ட்ராப்பை பத்தி பேசிட்டு இந்த தேடலை கேட்கிற உங்களுக்கு ஒரு கேள்வியோட நாம இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நரகத்தோட நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் அந்த நரகத்தையே தான் ஆட்சி செய்ய தகுதியான ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு சாத்தானால தன்னைத்தானே நம்ப வைக்க முடியும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட நிஜ வாழ்க்கையில உங்களோட சொந்த அகந்தையாலையும் மாயையாலையும் நீங்க கட்டி வச்சிருக்கிற எந்த நரகங்களை நீங்க ஒரு பேரரச மாதிரி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களை நிம்மதி இழக்கச் செய்யும் ஒரு வேலையா இருக்கலாம், உங்களை சிதைக்கிற ஒரு உறவா இருக்கலாம், இல்ல நீங்க பிடிவாதமா பிடிச்சு தொங்குற ஒரு ஈகோவா இருக்கலாம். நீங்க உண்மையிலே சுதந்திரமா இருக்கீங்களா? இல்ல இந்த பாண்டமோனியத்துக்குள்ள நுழைய தங்களை குள்ளர்களா சுருக்கிக்கிட்ட பேய்களை போல உங்களோட ஈகோவை காப்பாத்திக்கிறதுக்காக உங்களோட உண்மையான திறமையையும் மனசாட்சியையும் நீங்களே சுருக்கிக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? இந்த ஆழமான கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த தேடலை நம்ம முடிச்சுக்கலாம். தொடர்ந்து தேடுவோம்.